வணக்கம். ஏஐ, ஏஐ, ஏஐ. எங்க பார்த்தாலும் இப்போ இதுதான் பேச்சு இல்லையா? ஆனா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே நம்ம வாழ்க்கைய எப்படி மாத்திக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் மர்மமா இருந்தாலும், ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த டெக்னாலஜிய பத்தி நாம இன்னைக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். நீங்க காலையில எழுந்ததும் சிரி கிட்ட டைம் கேக்குறதா இருக்கட்டும், இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அடுத்து என்ன படம் பார்க்கலான்னு அதுவே உங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும், ஏன் கூகுள் மேப்ஸ்ல டிராஃபிக்கே இல்லாத வழியா போறோமே, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணினாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, அப்போ இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, ஏஐ நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்கு, அதுல எத்தனை வகைகள் இருக்கு, ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னா என்ன வித்தியாசம், ஒரு மிஷின் எப்படி கத்துக்குது, அப்புறம் கடைசியா ஏஐயோட எதிர்காலம் என்னவாக இருக்கும் பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ளே போகலாம். முதல்ல நம்ம வாழ்க்கையில ஏஐயோட பங்கு என்னன்னு ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் ஏஐனா இப்போ ரீசெண்டா வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில இதோட கதை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 1950கள்லயே அப்போவே ஒரு மெஷினால நம்மள மாதிரி யோசிக்க முடியுமான்னு கேள்விகள் தொடங்கிடுச்சு. 1956ல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற பேரே வந்துச்சு. ஆனா உலகமே திரும்பி பார்த்த ஒரு தருணம்னா அது 1997ல தான். அப்போ ஐபிஎம்மோட டீப் ப்ளூன்னு ஒரு கம்ப்யூட்டர் உலக செஸ் சாம்பியன் கேரி காஸ்பரோவையே தோற்கடிச்சது. அப்பாப்பா, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு நம்ம ஃபோன் வரைக்கும் ஏஐ வந்துடுச்சு. அடுத்து, இந்த ஏஐல எத்தனை வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் எல்லா ஏஐயும் ஒன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. அதோட புத்திசாலித்தனத்தை வச்சு அத 3 முக்கியமான வகையா பிரிக்கலாம். அந்த 3 வகை தான் ஏஎன்ஐ, ஏஜிஐ, அப்புறம் ஏஎஸ்ஐ. இந்த பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க, அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஏஎன்ஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். இப்போ நாம நம்ம வாழ்க்கையில பார்க்குற பயன்படுத்துற எல்லா ஏஐயுமே இந்த வகை தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வேலையில எக்ஸ்பர்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ சிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு பாட்டு போட தெரியும், அலாரம் வைக்க தெரியும். ஆனா அதால திடீர்னு ஒரு கதை எழுத முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் செல்ஃப் டிரைவிங் கார். அது சூப்பரா வண்டி ஓட்டும். ஆனா நம்ம கூட உட்காந்து நாட்டு நடப்பை பத்தி பேச முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஒரு வேலையை மட்டும் பண்றது தான் ஏஎன்ஐ. அடுத்து ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் நாம சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் பார்க்குற ஏஐ. நம்மள மாதிரியே யோசிக்கிறது, கத்துக்கிறது, சிரிக்கிறது, கோபப்படுறது, எந்த வேலையை கொடுத்தாலும் மனுஷ மாதிரியே பண்றது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஏஐ இன்னும் உலகத்துல உருவாகவே இல்ல. இது இப்போதைக்கு ஆராய்ச்சியாளர்களோட ஒரு பெரிய இலக்கு, ஒரு கனவுனே சொல்லலாம். சரி, இப்போ நீங்க அடிக்கடி கேக்குற 3 வார்த்தைகள் ஏஐ, மஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். சுன்னக்கெல்லாம் ஒன்னு மாதிரி இருந்தாலும் இது 3க்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வரும். வாங்க, அது ரொம்ப சிம்பிளா இப்போ சரி பண்ணிடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐய ஒரு பெரிய வட்டமா கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். மனுஷங்கள மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கிற எந்த ஒரு மிஷினுமே இந்த ஏஐ வட்டத்துக்குள்ள தான் வரும். இது ஒரு பரந்த கடல் மாதிரி. சரி, அந்த பெரிய ஏஐ வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டம் தான் இந்த மிஷின் லேர்னிங். இது ஏஐயோட ஒரு முக்கியமான பிரிவு. இது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம நிறைய பூனை போட்டவ காட்டி, பாரு இதுதான் பூனைன்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு முன்னாடி அது பார்க்காத ஒரு பூனை போட்டவ காட்டினா கூட அது இது பூனைன்னு சரியா சொல்லிடும் இல்லையா? அதே மாதிரி தான் மிஷினுக்கு நாம நிறைய டேட்டாவை கொடுத்து அதிலிருந்து அதுவே கத்துக்கிறதுக்கு பேரு தான் மிஷின் லேர்னிங். இப்போ அந்த மெஷின் லேர்னிங் வட்டத்துக்கு உள்ள இன்னும் ஒரு சின்ன வட்டம், அதுதான் டீப் லேர்னிங். இது நம்ம மூளையில இருக்கிற நியூரான்ஸ் மாதிரி வேலை செய்யும். அதனால இது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட புரிஞ்சுக்கும். ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லட்டா? உங்க போன்ல ஃபேஸ் அண்ட் லாக் இருக்குல்ல, உங்க முகத்தை பார்த்ததும் அது கரெக்டா திறக்குது. அதுக்கு பின்னாடி வேலை செய்யறது இந்த டீப் லேர்னிங் தான். சரி, மெஷின் கத்துக்குதுன்னு சொல்றோமே, எப்படி? ஒரு மெஷினுக்கு எப்படி கத்துக்க முடியும்? அது என்ன ஸ்கூலுக்கா போகுது? இல்ல, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். மிஷின் லேர்னிங்கிறது ஒரு சமையல் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். முதல்ல நாம என்ன செய்ய போறோம்னு ஒரு இலக்க நிர்ணயிக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான டேட்டா, அதாவது தகவல்களை சேகரிக்கணும். இந்த டேட்டாவை நல்லா சுத்தம் பண்ணி தயார் பண்ணணும். அப்புறம் அந்த டேட்டாவை வச்சு ஒரு மாடலை உருவாக்கணும். கடைசியா அந்த மாடல் சரியா வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எல்லாம் ஓகேன்னா அதை வச்சு புது விஷயங்களை கணிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம்.
மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மெஷின் லேர்னிங் கொஞ்சம் டேட்டா இருந்தாலே வேலை செஞ்சிடும், ஒரு நார்மல் கம்ப்யூட்டரே போதும். ஆனா டீப் லேர்னிங் அப்படி இல்ல. அது ஒரு பசிபிசாசு மாதிரி. அதுக்கு மலை மாதிரி டேட்டாவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டரும் தேவை. ஆனா இதுல ஒரு மேஜிக் இருக்கு. மெஷின் லேர்னிங்க்கு போட்டோல எதை பார்க்கணும்னு நாம தான் சொல்லி கொடுக்கணும். உதாரணமா, பூனையோட காதை பாரு, கண்ணை பாருன்னு. ஆனா டீப் லேர்னிங் அதுவே அந்த போட்டோல இருந்து எது முக்கியம்னு தானா கத்துக்கும். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. டீப் லேர்னிங் ஏன் இவ்ளோ புத்திசாலித்தனமா இருக்கு? அதுக்கு காரணம் நியூரல் நெட்வொர்க். நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது? கோடிக்கணக்கான நியூரான்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி தகவல்களை பரிமாறிக்குது இல்லையா? அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள கோடிக்கணக்கான செயற்கை நியூரான்களை வச்சு உருவாக்குற ஒரு செயற்கை மூளை தான் இந்த நியூரல் நெட்வொர்க். சரி, இவ்ளோ நேரம் ஏஐனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏஐயோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இது நமக்கு வரமா இல்ல சாபமா? வாங்க பார்க்கலாம். இலான் மஸ்க் மாதிரி பெரிய ஆட்களே ஏஐ பத்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மனித நாகரிகத்தோட இருப்புக்கே ஏஐ ஒரு பெரிய ஆபத்தா மாறலாம்னு சொல்றாரு. இது எப்ப நடக்கும் தெரியுமா? நம்ம மூணாவதா ஒரு வகை பார்த்தோமே, ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நம்மளை விட மெஷின்கள் பல மடங்கு புத்திசாலியா மாறும்போது இந்த அபாயம் இருக்கு. அப்போ கடைசி கேள்வி இதுதான், மெஷின்கள் நம்மளை விட புத்திசாலியாக மாறுமா? இதுதான் இப்போ எல்லோருடைய மனசுல இருக்கிற கேள்வி. இந்த ஏஐ தொழில்நுட்பம் நம்ம கையில ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்க போகுதா, இல்ல நம்மளையே ஆள போற ஒரு சக்தியா மாறப்போகுதா? பதில் காலத்துக்கிட்டதான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏஐ நம்ம உலகத்தை மொத்தமா மாத்தி அமைக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.